நான் கர்த்தர் சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தின ஒரு வேத பகுதி 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 சாமுவேல் 6:11. கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். நல்ல சொல்லுங்களேன். இன்றைக்கு நம்மையும் நம் வீட்டார் அனைவரையும் தேவன் என்ன செய்யணும் அப்படின்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கிறது? அல்லேலூயா. நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு தலைப்பு ஆசீர்வாதமான குடும்பம். ஆசீர்வாதமான குடும்பம் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதத்தை சொல்லலை நான். இப்போ ஓபேத் ஏதோம் அவன் வீட்டாரை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அதே போல உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க போறார். கர்த்தருடைய ஆவியான எனக்கு உணர்த்தினபடி நான் உங்களோடு பேச போகிறேன். இது ஆக்சுவலா ஒரு திருமண வீட்டில் பேசினா ரொம்ப வசதியா இருக்கும். திருமண செய்தி தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அல்லேலூயா. ஆமா, குடும்பம்னா ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு புருஷன், மனைவி, அப்புறம் பிள்ளைகள், அப்புறம் அண்ணன் தம்பி, அப்புறம் அக்கா தங்கச்சி, இப்படி உறவு இருக்கும். அப்புறம் தாய், தாத்தா, பாட்டி, பேரம்பேத்தி, இதெல்லாம் குடும்பம் தானே. ஆகவே இந்த குடும்பம், மாமனார் மாமியார், இதெல்லாம் குடும்பம். இந்த குடும்பத்தை குறித்து நான் இப்போ பேச போகிறேன். கர்த்தருடைய நாமத்தில் ஆவியான எனக்கு உணர்த்தினபடி எவ்வளவு நேரம் பேச முடியுமோ அவ்வளவு நேரம் தெளிவாக பேசிட போகிறேன். நல்ல சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமாம். அதனால் நிறைய கல்யாணத்துக்கு ஓடி ஓடி போகிறீங்க, போய் பார்த்துட்டு சாப்பிட்டு ஓடி வர்றீங்க. கல்யாணம் செய்தி இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் வீட்டில் உட்காந்தே கல்யாண செய்தி கேட்க போகிறாங்க. அல்லேலூயா. ஏமன். திருமணத்தில் அப்படி தான் பேசணும், அப்படி தான் செய்யணும். அப்படின்னா தான் அந்த குடும்பங்கள் கட்டப்படும். இன்றைக்கி அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் முக்கியமாக ஒரு 5 டாபிக் எடுக்கிறேன். 1 புருஷன் மனைவி, இன்னொன்று பெற்றோர் பிள்ளைகள், 3வது சகோதர சகோதரிகள், 4வது மாமனார் மருமகன் மாமியார் மருமகள், அந்த 5வது மைத்துனர்கள், அல்லது அது எப்படி சொல்லுவாங்க, ஆண் பெண்ணுக்கு பெண் என்ன சொல்லிக்கிறீங்க? மச்சினிச்சியா, நாத்தனா, மைனியா, அப்படிதானே சொல்லுவீங்க. மதினி, நாத்தனார். இந்த உறவு எப்படி இருக்கணும்? அப்படி இது சரியா இருந்தா ஓபேத் ஏதோம் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிச்சது போல நம்ம வீட்டை ஆசீர்வதிச்சிருவார். ஒரு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்ம வீட்டார் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும் ஆசை இருக்கிறது? அப்படியானால் இன்றைய செய்தியை மிகவும் கவனமாக என்ன செய்யுங்க, கேளுங்க. ஆகவே தேவன் ஆசீர்வதிக்கிற குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்ப்போமானால், முதலாவதாக புருஷன் மனைவி. கணவன் மனைவி இல்லாம குடும்பம் கிடையாது. தேவன் ஆதியிலே உருவாக்கும் போது மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி தேவன் தகப்பனாரை உண்டாக்கவில்லை, தாயாரை உண்டாக்கவில்லை, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை உண்டாக்கவில்லை, மாமனார் மாமியாரை உண்டாக்கவில்லை, நண்பர்களை உண்டாக்கவில்லை. என் தேவன் உண்டாக்கினது ஒரு நல்ல துணையை தான் உண்டாக்கினார். துணை என்று சொல்லப்படுகிற மனைவி. அப்போ ஒரு புருஷனுக்கு, ஒரு மனிதனுக்கு நல்ல துணை என்பது என்னதுதான்? மனைவி. ஒரு மனைவிக்கு நல்ல துணை என்பது கணவன் தான். ஆமென். ஆகவே தேவன் முதலாவது உருவாக்கும் போதே தேவன் உலகத்தில் யாரை உண்டாக்கினார் என்றார்? புருஷனும் மனைவியை தான் உருவாக்கினார், கணவன் மனைவியை தான் உருவாக்கினார். அதனால இன்னைக்கு என்னுடைய டாபிக்ல முதல்ல யாரை கொண்டு வந்துடுறேன்? கணவன் மனைவிக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம். ஒரு எல்லை சொல்லுங்களேன். சரி, கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். கணவன்மாரெல்லாம் கொஞ்சம் விழிச்சிருங்க, மனைவிமாரெல்லாம் இன்னும் கொஞ்சம் முழிச்சிருங்க. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இன்னும் சீக்கிரத்தில் கணவனாக மனைவியாக மாறப்போறவர்களும் அதற்கு ஆயத்தமாயிருங்க. எப்படி போனா இருக்கணும்?
அல்லேலூயா. அந்த வீட்டுக்கு போனால் எப்படி நடக்கணும் என்பதையெல்லாம் வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கட்டுக்கதை அல்ல. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் புரிந்து கொண்டு, ஒருவேளை எங்களுக்கு 15 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு 30 வருஷம் ஆச்சு, 30 வருஷமும் மாறாத ஆட்கள் உண்டு, இந்த வசனம் உங்களை மாற்றும். ரிலே சொல்லுங்களேன், சந்தோஷமா ரிலே சொல்லுங்க. நித்தியமா நான் நினைக்கிறேன் இப்படி செய்தியெல்லாம் சபைகளை கேட்க முடியாது. ஆனால் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்து வச்சுக்கிற பாக்கியம் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாசித்து பாருங்கள். புருஷன் மனைவி குடும்பத்திலே எப்படி இருக்க வேண்டும்? வேத சொல்லிய எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22 24 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அவர் சரீரத்துக்கு இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க கடவோம். அல்லேலூயா. வேத தெளிவா சொல்கிறது. முதலாவது மனைவிமார், மனைவி புருஷனுக்கு எல்லா காரியத்திலும் என்ன செய்யணுமாம்? கீழ்ப்படிய வேண்டும். சொல்லுங்க. புருஷனுக்கு சகலவற்றிலும் மனைவி கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சபைக்கு கிறிஸ்து தலையாய் இருப்பது போல மனைவிக்கு புருஷனே தலையாய் இருக்கிறான். சொல்லுங்களாம். சரியான தலையா இல்லைன்னு சிக்கல் தான். இதை நாம் பெண்களுக்கு மட்டும் சொல்லல. பெண்கள் கீழ்ப்படிய வேண்டும். புருஷன் சரியா யாரா இருக்கணும்? தலையா இருக்கணும். வாளா இருக்கக்கூடாது. மனைவி சொல்லுதெல்லாம் கேட்டு இப்படி இப்படி ஆடிக்கிட்டே தெரியப்படாது. சரிமா சரிமா சரிமான்னு தெரியப்படாது. சரியான டிசிஷன் எடுக்கும் போது புருஷனுக்கென ஒரு தனித்தன்மை இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக அதிகாரப்படுத்தணும்னு நான் சொல்ல வரல, அடிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லல வேதம். அடிமை கொள்வதற்கு தேவன் ஒரு காலமும் அனுமதிப்பதில்லை. யாரும் யாருக்கும் என்ன கிடையாது? அடிமைகள் கிடையாது. அதனாலதான் தேவன் பூமியிலே மனுஷனை சிருஷ்டித்து அவனிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கும் போது அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்க திட்டமிட்ட பொழுது அவனுடைய சிரசிலிருந்து எடுக்காமல், காலிலிருந்து எடுக்காமல், புஜத்திலிருந்து எடுக்காமல் எங்க இருந்து எடுத்திருக்கிறாரு? விழாவில் இருந்து எடுத்திருக்க. ஏன்னா விழா என்பது எங்க இருக்குது? மனுஷனுக்கு மைய பகுதி. சொல்லுங்களேன். மனிதனுடைய மைய பகுதி என்னதுதான்? ஆகவே புருஷனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும்? ஈக்குவல் பவர் உடையவர்கள். சொல்லுங்க. ஆனாலும் புருஷனை கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாராம்? ஸ்திரீக்கு தலையாய் வைத்திருக்கிறபடியினால் புருஷனானவன் தலையாய கடமைகளை செய்ய வேண்டும். மனைவி என்ன செய்ய வேண்டும் என்றால் புருஷனுக்கு எல்லா காரியத்திலும் என்ன செய்யணுமா? கீழ்ப்படிய. பக்கத்துல சொல்லுங்களேன். எப்படி வேணாலும் சொல்லுங்க. அக்கா, மைனி, அண்ணன் என்ன வேணாலும் சொல்லுங்க. எல்லா காரியத்திலும் உங்க வீட்டுக்காரருக்கு கீழ்ப்படியுங்க. கல்யாணம் முடிக்க போறவங்களும் சொல்லிக்கங்க. ஏன்னா அங்க போய் கீழ்ப்படியணும்ல. கீழ்ப்படியாம போயிட்டா பிரச்சனை இருக்கு. அதுல எந்த காரியத்தையும் புருஷன் சொல்லும் போது என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிதல் மிக முக்கியம். கீழ்ப்படிதல் இல்லாம குடும்பத்தை சந்தோஷமா வாழ வைக்க முடியாது. அப்ப ஒருவேளை இப்படி நீங்க கேட்கல, கீழ்ப்படிதல் சொல்லுகிறையா, அவன் தண்ணி போட்டு வந்து எனக்கு ஒரு மடக்கு கொடு கொடி அப்படின்னு சொன்னாங்க. கீழ்ப்படிதல் அத கீழ்ப்படிய சொல்லல. சில இடத்துல அப்படியும் செய்தார். சிகரெட் அடிச்சுட்டே ஒரு தப்பு நீ இழு அப்படிமா, அவனை சப்புடி இழுக்க வேண்டியதுதான். அதனால அவனுக்கு கீழ்ப்படிய சொல்ல, அந்த காரியத்துக்கு அல்ல, அசுத்தத்திற்கு அல்ல. நிறைய பேர் என்ன பண்றாங்க? சம்பளத்துக்கு, வருமானத்துக்காக மனைவியை தவறா நடத்துகிறவன் என்ன செய்யறான்? அதுக்கு கீழ்ப்படிய கூடாது. அதுக்கு எதிர்த்து நிற்கணும். சரீரத்தை நிற்க கூடாது. சரீரம் அசூசிப்படுவதற்கு எந்த புருஷனுக்கும் அனுமதி கிடையாது. அதனால வேதம் என்ன சொல்ல, நல்ல கவனித்து பாருங்க. மற்ற நல்ல காரியங்கள், குடும்பத்துடைய காரியங்கள், தேவனுக்கு அடுத்த காரியங்கள், நாம சமுதாயத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றிலேயும்
மனைவியானவள் புருஷனுக்கு என்ன செய்துதான் ஆக வேண்டும்? கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் எபேசியர் 5:25 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவி ஸ்திரியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், புருஷனானவன் மனைவியிடத்திலே சகலவற்றிலும் அன்பு கூற வேண்டும். சொல்லுங்களேன், கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. இது ரெண்டுல எது கடினம்? இரண்டில் எது கடினம்? கீழ்ப்படிவது கடினமா, அன்பு கூறுவது கடினமா? கீழ்ப்படிவது கடினம் சொல்றவங்க மட்டும் கையை வைத்து காமிங்க. அன்பு கூறுவதுதான் கடினம் சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்களேன். ரெண்டு கட்ட கோஷ்டி கட்டிகள். ஏன்னா பயம், எதை சொன்னாலும் இவர் வேண்டாம் இதை சொல்லுவார். நான் சொல்றேன், கீழ்ப்படிது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஒரு சொல்றாரு, சரிங்கய்யா செய்யறேன். இதை சொல்றாரு, சரிங்கய்யா செஞ்சுறேன். இங்க போயிட்டு வந்துரு, சரி போயிட்டு வந்துரு. இது என்ன கிடையாது, பெரிய மேட்டர் கிடையாது. அன்பு கூறுவது என்பது மிகப்பெரிய காரியம். ஏன்னா மனைவி என்ன செஞ்சாலும் இவர் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே தெரியணும். நல்ல சொல்லுங்களேன். சொன்னாதான் லவ் நினைச்சிடக்கூடாது. சில பெண்கள் அப்படிதான் இருக்காங்க. மனைவிய புருஷன் என்ன பண்ணணும்? நேசிக்கணும், அன்பு கூறணும். எதை செய்தாலும் அவரை நேசிக்க பழக வேண்டும். நல்ல சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஐயா பக்கத்துல சொல்லுங்களேன், உங்க விட்ட மகன் எப்பவும் நேசிக்கன்னு சொல்லுங்க. புருஷனானவன் எல்லா சூழ்நிலைகளும் மனைவி என்ன செய்யணுமா? நேசி. இந்த நேசத்தை குறித்து சொல்லும் போது புருஷன் மனைவியை நேசிக்கணும், அன்பு கூறணும் அப்படின்னு சொல்றத, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்ல, அதுதான் எது உச்சகட்ட அன்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சண்டை ஓட்டு போகும்போது கொஞ்சம் பிச்சுக்கு வாங்கிட்டு போயிட்டா, கொஞ்சம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போயிட்டா, கொஞ்சம் அல்வா வாங்கி, இப்படிலாம் கதை ஊருக்குள்ள சொல்லுவாங்க. வரும்போது ஒரு 100 அல்வாவும் மல்லிகைப்பூ வாங்கிட்டு விட்டா அவங்க சமாதானம் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு, இது நேரத்துக்கு தக்கன கதை போடுற வேலை. நான் என்ன சொல்றேன்னா, உண்மையான அன்பு கூறுதல் எப்படிங்கிறது, நம்ம வீட்டம்மாவை கொண்டு ஜவுளி கடையில விட்டுட்டேன்னு வைங்க. ஜவுளி கடையில விட்டுட்டு அவங்க சேலை எடுத்துட்டு வர்ற வரைக்கும் அங்க நிக்கிறே பாருங்க, அதுதான் ரியல் அன்பு. ஏன்னா அது பெரிய கஷ்டம். வேற எல்லா இடத்துக்கும் போனா சரியா வந்துருவாங்க. ரேஷன் கடைக்கே கொண்டு போங்க, சட்டை ஓட்டினா வாங்கிட்டு முதல்ல வெளியே வந்துருவாங்க. ஆனா ஜவுளி கடைக்கு போங்க, கடை பூட்டுற வரைக்கும் வெளியே வர மாட்டாங்க. ஒரு சேலை தான் எடுக்க போவாங்க. அந்த ஒரு சேலைக்காக வேண்டி ஒரு ரேக் கூடாம எல்லா ரேக்கையும் கீழே இறக்கிடுவாங்க. அவன் நொந்துருவான். 300 பேர் வேலைக்கு போட்டுருப்பான். ஒரு சேலைக்காக 300 பேர் அள்ளி போடுவான். எல்லாம் அள்ளி போட்டாலும் இது சரியில்லை, அது சரியில்லை. இதை பார்க்க 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 நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? ரத்த கொதிப்பு நிறைய வந்துகிட்டே இருக்கு. அட்டாக்கே வந்துருமா? அந்த நிலைமையிலும் அமைதியா இருந்து, ஆண்டவரே என் மனைவிக்கு ஒரு நல்ல சேலையை கண்டுபிடித்து கொடுக்க உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி அன்பு காத்திருக்காம பாருங்க. அவன் தான் ரியலா அன்பு கூறுகிறவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அதுதாங்க உண்மையான அன்பு. ஆகவே அந்த அன்பு கூற வேண்டும். சாப்பாடு கொடுத்த உடனே ரொம்ப நல்லா இருக்கு, இதுல பெருமடையாதீங்க. இதுல எல்லா வீட்லயும் சொல்லுவாங்க, இல்லையா வாட்டுக்கு ஒரு நல்லா இருக்குன்னு கூட வார்த்தை சொல்லாம சாப்பிட்டு தெரியலையா? இந்த பெண்களுக்குள்ள ஒரு வீக்னஸ் அதுங்க. எல்லா வீட்லயும் சாதாரண கூரை வீட்டுல இருந்து பெரிய மாளிகையில் இருக்கிறவங்க வரைக்கும் இந்த பெண்களுக்கு என்னன்னா, சாப்பிடும் போது வீட்டுக்காரர் என்ன சொல்லிடுமா? குழம்பு டேஸ்டா இருக்குது, சாப்பாடு டேஸ்டா இருக்குது, கூட்டு நல்லா அப்படின்னு சொல்லிட்டா போதும். அதை உள்ள உச்சில விளக்கமா வச்சு உச்சில ஐஸ் வச்ச மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம். ஆஹா, என் வீட்டுக்காரர் சொல்லிட்டேன். இத சொல்லணும். நாம என்ன பண்றது? சோற வச்ச உடனே கோழி டொக்கு டொக்கு டொக்குன்னு கொத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பெசாக்கில் அள்ளி 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 போட்டுட்டு பெசாக்கில் கையை கழிட்டு எதிர்த்து போயிரு. ஏன் ஒரு வார்த்தை சொன்ன என்ன? உப்பு இல்லைன்னா சொல்லியிருந்தோம், உரப்பு இருந்தா சொல்லியிருந்தோம், அதெல்லாம் சொல்லுதும்ல. என்ன ஓவர் ஆகிட்டா சொல்லிடுறோம். கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட வேண்டியதானே? சொல்லிட்டாங்க. அது ஏன் ஒருவேளை இருதயத்திலிருந்து சொல்லாட்டாலும் அட்லீஸ்ட் வாயில இருந்தாலும் சொன்னா அவங்க லோயா சந்தோஷமா சொல்லுங்களேன். ஆகவே வேதம் சொல்லுகிறது, புருஷனானவன் மனைவிடத்தில் என்ன செய்யப்பட வேண்டும்? அன்பு கூற வேண்டும். அது மாத்திரமில்ல, வேதத்திலே வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்க. புருஷன் மனைவி செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? மனைவி புருஷனிடத்தில் கீழ்ப்படிய வேண்டும், புருஷனானவன் மனைவிடத்தில் அன்பு கூற வேண்டும். அடுத்து வேதம் சொல்லுகிறது, வாசிங்க.
ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவன். அல்லேலூயா. வேதம் சொல்லி நல்லா கவனித்து பாருங்க, தெளிவா சொல்லி இருக்கிறது. புருஷன் மனைவி எப்படி இருக்கணும்னா அவனவன் எப்படி இருக்கணுமா, தன் தன் சொந்த புருஷனையும் சொந்த மனைவியையும். அங்க கீழ்ப்படிதல கூட கூட அப்படிதான் சொல்லி இருக்கிறது. மனைவியானவள் ஸ்திரீயானவள் தன் சொந்த புருஷனுக்கு. அப்போ உலகத்துல என்ன இருக்குதுன்னு அர்த்தம். ஏன் இந்த கொரிந்தியர்ல இப்படி எழுதியிருக்கு தெரியுமா? கொரிந்தியர் நாட்கள்ல, அந்த பவுல் இருந்த நாட்கள்ல அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, நிறைய பேர் அங்க இருக்கிற 90% பேர் எப்படி இருந்தாங்கன்னா, சொந்த புருஷன் கூட இல்லை, சொந்த மனைவி கூட இல்லை, தவறான வாழ்க்கைகள் வாழ்ந்திருந்தாங்க. அதை பவுலப்போஸ்தலன் எழுதும்போது தெளிவாக எழுதுகிறான். அதில் எழுதும்போது தெளிவாக சொல்லுகிறான். அதாவது வெளியே அந்நியர்களுக்குள் சொல்லப்படாத பாவம் உங்களிடத்தில் இருக்கிறதே அப்படின்னு சொல்றான். அந்த அளவுக்கு அது பாவம் நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்தது. அதனால அப்படி இருக்கிற இடத்துல சபை விசுவாசிகளுக்கு அவன் தெளிவாக சொல்றான், அவனுக்கு என்ன இருக்கணும்? சொந்த மனைவி, சொந்த புருஷன். அல்லேலூயா. இன்னொருத்தர் மனைவியை போய் பார்த்து விசாரிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கப்படாது, அன்பு கூறப்படாது. இன்னொருத்தருடைய புருஷன்கிட்ட போய் கீழ்ப்படிச்சுக்கிட்டு இருக்கப்படாது. அவரவர் புருஷனுக்கு கீழ்ப்படியணும், அவரவர் மனைவியை நேசிக்கணும். அதான் சொந்த புருஷன் சொல்லி அழகா வேதத்தில் எவ்வளவு ஆவியானவர் சாதாரண ஆட்கள் இல்லை. புருஷனுக்கு கீழ்ப்படிங்கள எந்த புருஷனு தெரியாமல் போயிடும். அதனால தான் தெளிவாக எழுதிக்கு சொந்த புருஷன்னு. இல்லை சொல்லுங்களேன், சொந்த மனைவி சொந்த புருஷனுடையவனாக இருக்கணும்னு எழுதியிருக்கிறார். எழுதிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, புருஷனானவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கட்டாயம் என்ன செய்யணுமா? செய்ய கடவன். மனைவியும் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை என்ன செய்யணுமா? செய்யணும். அதெல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்கம்மா, புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்க ஒழுங்கா செய்யுங்கன்னு சொல்லுங்க. இந்த பக்கம் சொல்லுங்க, ஐயா கணவனுக்கு செய்ய, கணவன்மார் சொல்லுங்க, நீங்க மனைவிக்கு செய்ய வேண்டியதை கடமைகளை ஒழுங்கா செய்யுங்கன்னு சொல்லுங்க. எல்லாம் பயந்து போய் சொல்லுதாங்க. அல்லேலூயா. இவர் வேற வீடியோ எடுத்துக்கிறாரு, டவுக்கு சொல்லுது உங்களை பார்த்து ஒழுங்கா சொல்லுதாங்களா இல்லையான்னு சொல்லி. சரி, நல்ல வேலை இருக்கட்டும். ஆகவே புருஷனும் மனைவியும், இது நல்லா கவனிங்க, வேறு வேறு அல்ல, ரெண்டு பேரும் ஈக்குவல். அவர் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கொருத்தர் செய்ய வேண்டிய கடமைகளை கட்டாயம் என்ன செய்யணும்? செய்யணும். இப்போ வீட்டில் மனைவி பொறுத்தவங்கன்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே சமைக்கிறாங்க, அவங்க டீ போட்டு கொடுக்குறாங்க, அப்புறம் எழுந்து சமையல் பண்ணி கொடுக்குறாங்க, போகிறதுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கோ வேலைக்கு போகிறதுக்கோ எல்லா வேலையும் ஆயத்தப்படுத்துகிறாங்க. தலைவர் தூங்கி எழுந்திரிச்சு அவர் வாட்டுக்கு பல்ல 9 மணிக்கு தேய்ச்சிக்கிட்டு வரக்கூடாது. அதிகாலையில் எழுந்திரிச்சு மனைவி கூட ஒரு 2 வெங்காயம் வெட்டி கொடுத்தா என்ன நான் கேட்க, 2 கத்தரிக்காய் நறுக்கி கொடுத்தா என்னங்க அழுகியா போகும்? அதனால் கத்திரிக்காய் வெட்டி கொடுக்கலாம், காய்கறி வெட்டி கொடுக்கலாம். சோறு பொங்கிட்டு இருக்கும் போதே அந்த அம்மா வேலைக்கு போகிறதா இருந்துச்சுன்னு வைங்க, வீட்டில் இருந்தால் சரி, வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தால் என்ன பண்ணி தான் ஆகணும்? அவள் சொல்ல, ஐயா குக்கரில் அடுப்பில் வச்சிருக்கிற, நீங்கள் விசில் வந்தோடனே பார்த்து இறக்கிருங்கன்னு சொன்னால் நீங்கள் விசில் அடிச்சுட்டு தெரியப்படாது. அப்போ என்ன பண்ணி ஆகணும்? விசில் எடுத்து இறக்கி வச்சு அதை எடுத்து வைக்க வேண்டியதை எடுத்து வைக்கணும். இப்போ குக்கரில் சமைக்கிறாங்க, இது அம்மாமார் குக்கரில் அவசரத்தில் வச்சுட்டு எடுத்து சோற டிஃபன் அடிக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் அந்த டிஃபனை திறந்து, அந்த குக்கரை திறந்து பார்த்தா அது எப்படி மாதிரி இருக்கும்? இட்லி மாதிரி இருக்கும், இல்லை அப்படின்னா செங்கக்கட்டி மாதிரி இருக்கும், கட்டியாக உரைஞ்சி. இப்போ என்னத்தை போட்டு இடிக்கிறது? கரண்டியை வச்சு டொக்குன்னு இடிச்சு. அப்படி செய்ய வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன். குக்கரில் வேக வச்சு இறக்குனோடனே விசில் முடிஞ்சு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த ப்ரெஷர்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக என்ன பண்ணி விடுங்க, கிளறி விட்டு மூடி வச்சிருங்க. அது உதிரியாகவே இருக்கும். இல்லை அப்படின்னா எடுத்து இன்னொரு இதில் என்ன செஞ்சுருங்க, போட்டு வச்சுட்டிங்கன்னா, ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா மத்தியானத்துக்கு சூடாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அந்த கட்டியாக சேராது. அதை செய்யாமல் அதை சோம்பேறி பட்டுக்கிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு குக்கரில் சோறுக்கு தின்னுக்கங்க அப்படின்ட்டு போயிடுது. ஆனால் கொஞ்சம் மாற்றங்கள் வர வேண்டும், பிராக்டிக்கலாக சில காரியத்தை செய்யணும். அப்போ புருஷன் செய்ய வேண்டிய போது புருஷனும் செய்ய வேண்டிய கடமைகளை புருஷன் செய்யணும், மனைவி செய்ய வேண்டிய. இப்போ வேலைக்காரி இருந்தால் பரவாயில்ல, வேலைக்கு ஆட்கள் இல்லை, அப்போ மனைவி என்ன செய்வாங்க, துணி துவைச்சிக்கிட்டு இருப்பாங்க. புருஷன் வாங்கி என்ன செய்யணும்,
காய போடலாம், உலர்த்தலாம். அதை எடுத்து போட்டு, இல்லைன்னா இவங்க துணியை காய போட்டு இருந்தா புருஷன் கிளிப் போட்டு போகலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. காஞ்ச துணியை எடுத்து மடிச்சு வைக்கலாம், தப்பு கிடையாது. இது பாவம்னு சொல்லுவாங்களா யாராவது? பக்கத்து வீட்டுக்காரி துணியை மடிச்சு வச்சாதான் பிரச்சனை. அவரவர் புருஷன் அவரவர் மனைவி பிள்ளைகள் துணியை மடிச்சு வைக்கல என்ன கிடையாது, பாவம் கிடையாது. அதனால தான் சொல்லப்பட்டது சொந்த புருஷன் சொந்த மனைவின். ஒரு அல்ல சொல்லுங்களேன், அல்லேலூயா. நான் உதவியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு வீட்டுக்காரருக்கு உதவியா இருக்கப்படாது. யாருக்கு உதவியா இருந்தா போதும்? சொந்த மனைவிக்கு உதவியாய், சொந்த புருஷனுக்கு உதவியாய் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். நல்ல சொல்லுங்களேன். அது மாத்திரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 7:4 வாசிங்க. மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல. மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரியானவள் அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. சொல்லுங்களேன்.